நான் இன்னைக்கு வீட்டுக்கு லஞ்சுக்கு வர ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா என்னோட ஸ்டாஃப் வடிவு. சச்ச ஸ்வீட் ஸ்டாஃப். அவங்க எவ்வளவு வருஷம் இருந்த வடிவங்க? 10 years நம்ம கிட்ட ஒர்க் பண்ணிட்டு அவங்க வந்து பேபி டெலிவரிக்காக போனாங்க லீவ்ல. பார்த்தா கியூட்டா பேபியை கூட்டிட்டு வந்திருக்காங்க என்ன பாக்கிறதுக்கு. ஹே ஜோயல், அவங்க அம்மா பார்த்தோன்னே போகுது பத்தியா உடனே. எங்க அம்மா எங்க? அம்மா எங்க? Hey, so sweet surprise. Good morning, ma'am. இன்னைக்கு வந்துட்டு ஆடி வெள்ளி அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆடி வெள்ளியில வந்து கூழ் ஊத்திடுவேன். அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போன விஷயங்கள் இதெல்லாம். அண்ட் ஆடி ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவோம், சண்டே செகண்ட் சண்டேல வந்துட்டு என்னோட குலதெய்வ கோவில் செல்லாத்தம்மன் கோவில் இருக்கு தக்கோலத்துல. அங்க போயிட்டு பொங்கல் வச்சுட்டு அம்மனுக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணிட்டு 100 பேருக்கு அன்னதானம் போட்டுட்டு வர பழக்கம் 18 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 25 வருஷமா நான் கோவில் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வருவோம் எவ்ரி ஆடி. 18 வருஷமா என்னோட செகண்ட் டாட்டர் பிறந்ததுல இருந்து வேண்டுதல் அன்னதானம் போடுறோம் 100 பேருக்குன்னு சொல்லி. ஸோ அதை நாங்க எவ்ரி ஆடி மாசம் போய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து போறேன். அப்படியே அங்க போயிட்டு வரும்போது என்னுடைய அப்பாவோட குலதெய்வம் ரெட்டிவலத்துல இருக்காங்க பனையாழி அம்மன். அவங்களையும் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு புடவை வச்சுட்டு வந்துடுவோம். இதான் என்னோட பழக்கம் கடந்த சில வருடங்களா. அண்ட் இங்கே வந்து கூழ் ஊற்றும் போது எல்லா ஐட்டம்ஸும் பண்ணி வச்சுட்டு ஊற்றுவோம். நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதை வந்து வெளியே கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்டு சூரிய பகவான் முன்னாடி வச்சு இந்த கூழுக்கு செஞ்ச ஐட்டம்ஸ் எல்லாம் நான்வெஜ் தான் இன்னைக்கு செஞ்சு அம்மனுக்கு படைக்கிறது. அண்ட் கருவாட்டு குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் அண்ட் கூழ், கீரை, காய்கறி இதெல்லாம் பண்ணி கொழுக்கட்டை எல்லாம் பண்ணி அம்மனுக்கு படைக்கிறது. படைச்சிட்டு நம்ம வந்து இப்போ சென்னையில் வந்து யாருமே ரொம்ப பேர் வர்றதில்லை. கூழ் ஊற்றுறோம்னு சொன்னால் கூட பீப்புள் ஆர் நாட் கம்மிங். இப்போ இதே நான் அன்னதானம் போடுறோம் அங்கன்னா ஊர்லலாம் நிறைய மக்கள் வருவாங்க. பட் இங்கே கொஞ்சம் பேர் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு கூழ் கொடுத்துட்டு தென் நம்ம ஸ்டாஃப்ஸு நாங்கள் எல்லாம் கூழ் சாப்பிட்ருவோம். அண்ட் இதுதான் என்னோட ட்ரெடிஷன். நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். பண்ணணும் கூழ் வந்து நாங்கள் நேற்றே ரெடி பண்ணி வச்சிடணும். ஸோ இன்னைக்கு வந்து நான்வெஜ் பண்ணி சமையல் அம்மனுக்கு வந்து நான்வெஜ் பண்ணி படையல் போட்டு கூழ் ஊற்றுறது பழக்கம். இது வந்து கருவாட்டு குழம்பு அண்ட் சிக்கன் வறுத்துருக்கோம், எக்கு பண்ணியிருக்கோம், அண்ட் காராமணிக்காய் அண்ட் கீரை அண்ட் கொழுக்கட்டை. இது வந்து கூழ் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருக்கோம். இதை வந்து வெளியே இந்த இலையில போட்டு வெளியே படையல் போட்டு எதிர்க்க எப்படி பொங்கல் கும்பிடுவோமோ அதே மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன். உப்புலாம் இருக்கா? அந்த இலை இதை எடுத்துருக்கேன். சோ ஸ்வீட் அம்மா. அவங்கள பார்த்துட்டு அவங்க எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு சர்வைக்கல் ப்ராப்ளம் இருக்கு. நன்றிம்மா, ரொம்ப நன்றி. இட் மீன்ஸ் a lot to me and I have lost my mother 3 years back. இழந்துட்டேன். சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து மணி 7 ஆகுது. ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தேன். வரும்போதே எனக்கு ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு. ஒரு மாதிரி அம்மா ஞாபகம் வந்துடுச்சு. என்னடா அம்மா ஃபோனே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு டக்குன்னு யோசிக்கிறேன். என்ன அம்மா ஃபோனே வரலையே அப்படின்னு யோசித்தேன். பட் அதுக்கப்புறம் தான் ஓ மை காட் அம்மா இல்லை 3 years ஆகிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வந்துச்சு. சரி, நான் என்ன பண்ணுவேன், அம்மா ஞாபகம் வந்துச்சுன்னா உடனே இந்த துணிப்பையை தூக்கிடுவேன். ஏன்னா இந்த துணிப்பையை வந்து நான் என்னோடய வீட்டில் என்னோடய கபோர்டில் வச்சுருக்கேன் என்னோடய ட்ரெஸ்ஸஸோட. இதை எடுத்துட்டேன்னா கொஞ்சம் நேரம் இதை பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அம்மா ஞாபகம் போயிடும். ஆக்சுவலாக இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அம்மா யூஸ் பண்ண கோகுல் சாண்டல் பவுடர். அம்மாவுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க யூஸ் பண்ணி என் வீட்டில் வச்சுட்டு போனது. அம்மா இருக்கும்போது இங்கே வருவாங்க அம்மா யூஸ்வலாக வந்து ஒரு 1 week ஸ்டே பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது அவங்க யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் இது இருந்தது. அது எல்லாத்தையும் அப்படியே நான் சேஃபாக எடுத்து வச்சுட்டேன். தென் அம்மாவோட அமிர்தாஞ்சன், அம்மா யூஸ் பண்ண அமிர்தாஞ்சன் இது ஆக்சுவலாக தீந்துருச்சு. ரொம்ப கொஞ்சமாக ஒட்டிகிட்ருக்கு. ஓகே, இதை நான் எடுத்து அப்பப்போ ஸ்மெல் பண்ணிப்பேன். 2வது விஷயம். அப்புறம் இங்கே அம்மா வந்து கட்டி கலட்டி லாஸ்ட்டாக இங்கே கட்டிட்டு
அம்மா கலட்டி வச்சுட்டு போன சாரி, ஒரு க்யூட் பட்டு சாரி. இதை வந்து அடிக்கடி எடுத்து பார்த்துப்பேன். அதை விட இன்னொரு பியூட்டி என்னென்னா, நானும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்த போது நான் போட்ட சுடிதார். நான் லாஸ்ட்டாக அம்மா வந்து நான் டியூஸ்டே போய் பார்த்தேன், 22 2022 ஜூலை 14 அம்மா இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், அம்மாவை 12th அன்னைக்கு போய் பார்த்தேன்ல. ஸோ பார்க்கும்போது இந்த ட்ரெஸ் போட்டிருந்தேன். அதை அப்படியே கலட்டி வச்சிட்டேன். இதை நான் அப்புறம் யூஸே பண்ணலை இந்த ட்ரெஸ்ஸை. ஸோ இந்த சல்வாரோட அம்மாவை பார்த்தேன். அப்படியே இந்த சாரி அண்ட் சல்வார் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டேன். ஸோ அப்படியே அம்மா கூட பேசிகிட்டு இருக்க மாதிரி யோசிச்சுட்டு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு, இனிமே அது ஃபோன் வருது. ஹலோ, ஓ அப்படிங்களா, நாளைக்கு வந்து பண்ணலாமா, நாளைக்கு பார்க்கலாமா பேஷண்ட்டை? ஏன்னா முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். பேஷண்ட் பேர்? ஓ சரி, ஓகே ஃபைன், சரிங்க நான் வந்துடுறேன், நான் உடனே வரேன் கிளம்பி. ஷோர், பாய் பாய் பாய். ஆக்சுவலாக நான் வந்து உங்ககிட்ட ஃப்ராங்காக சொல்லணுன்னா, நான் வந்து டாக்டர் ஃபீல்டில் வந்து டெலிவரி பார்க்குறவங்க, அது ஆப்ஸ்டெடிக் அண்ட் கைனகாலஜி ஃபீல்டை நான் எடுக்கலை. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சிஸ்லாம் கால் வந்ததுன்னா என்னால் போக முடியாது. ஐ வாண்ட் டு கான்சென்ட்ரேட் ஆன் மை ஃபேமிலி அப்படின்றதுக்காகவே நான் மேக்ஸிமம் வந்து ஸ்கேன் கோர்ஸ் ரேடியாலஜி நான் எடுத்தது. பிகாஸ் அது வந்து லைக் ஒரு ஆஃபீஸ் ஜாப் மாதிரி தான், ஒரு 9 to 5 9 to 6 அந்த மாதிரி தான் ஜாபு. லைக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒர்க்கு. கொஞ்சம் நம்ம லீஜராக இருக்கலாம், எமர்ஜென்சிஸ் ரொம்ப போவேணான்றது ஒரு பிகினிங்லேயே நான் டிசைட் பண்ணி எடுத்த ஃபீல்டு. பட் ஒன்ஸ் இன் அ வைல் எங்கள் ஃபீல்ட்லேயும் வரும் எமர்ஜென்சி. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பேஷண்ட்டு, ஒரு ஏஜ்டு பேஷண்ட்டுன்னு சீனியர் சிட்டிசன் கால் பண்ணுறாங்க. சீனியர் சிட்டிசன் கேர் நம்ம வச்சுருக்கனால. ஸோ லைக் 80 years அப்படின்னோடனே எனக்கு உடனே ஒரு ஃபீமேல் பேஷண்ட்டு கால் பண்ணுறாங்க. நான் இப்போ கிளம்பி போகிறேன். ஸோ இதான் அம்மாவை பற்றி சொன்னேன். அதுக்குள்ளே எனக்கு ஒரு கால் வந்துச்சு. லைக் மை மதர், ஐ எம் கோயிங் டு see that patient. நான் வந்து ஒரு மேரேஜ் ரிசப்ஷனுக்கு கிளம்பிட்டேன். அதுக்குள்ளே என் வீட்டில் இருக்கிறவங்க கேர்டேக்கர்ஸ் என்ன சொன்னாங்க, நாளைக்கு அந்த பொங்கல் வைக்க போகிறதுனால ஏர்லி மார்னிங் கிளம்பி போகிறதுனால எல்லா மெட்டீரியல்ஸும் எடுத்து வச்சாச்சு, நீங்கள் கொஞ்சம் ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தேன், 2 கோயிலுக்கு 2 பேகு, கோயிலுக்கு பொங்கல் வைக்கிற பானை அண்ட் மாலைகள் எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். நாளைக்கு காலையில் எடுத்துகிட்டு போகிறதுனால ஸ்நாக்ஸு, பேகு, இது என்னென்ன ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போகணுமோ எல்லாமே, மனையிலேருந்து தேங்காய் போகிற இடத்துல சூற தேங்காய் விட்டுட்டு போவோம், அதில் எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. ஏன்னா எனக்கு வந்து வேலை வாங்குகிற ஸ்கில்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது. வேலை பண்ணுறதை விட கொஞ்சம் வேலை வாங்கிவேன், பாட்டி சிரிக்கிறாங்க. ஸோ அண்ட் இந்த பொங்கல் வைக்கிறது வந்து எனக்கு தெரியாது. அதையே அம்மா சொல்லி கொடுக்கலன்னு நீங்கள் கேட்கலாம். அம்மா வந்து எல்லாரோட அம்மாவுமே என்ன நினைப்பாங்க, நம்மளை விட நம்ம பசங்க வந்து 10 times அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் என் டாட்டர் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த குக்கிங் வந்து இப்போ எனக்கு ரீசெண்டாக இன்ட்ரெஸ்ட் வந்து நான் லேர்ன் பண்ணதான். எனக்கு அம்மா சமைக்கவே சொல்லி கொடுக்கல, அதே மாதிரி நானும் என் டாட்டருக்கு சமைக்கவே சொல்லி கொடுக்கல. பட் என் ஹஸ்பண்டும் என் சன்னும் கொஞ்சம் சமைப்பாங்க, சர்வைவல் குக்கிங் அவங்களுக்கு தெரியும். அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாங்க, அதை நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஏன்னா அந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் வேணாம், லேடிஸ்லாம் சமையல் கற்றுக்கணும் அப்பெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் டாட்டருக்கு வந்து ஒரு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது, அப்படிதான் வளர்த்துருக்கேன். அண்ட் இந்த பொங்கல் வைக்கிறது எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. ரொம்ப எனக்கு ரொம்ப கண்ணெலாம் எரியும், அந்த வரட்டி வச்சு பண்ணால் அது எனக்கு ப்ராக்டிஸ் இல்லை. அதனால எனக்கு வந்து என் கூட என்னோட அசிஸ்டன்ட் காமாட்சி அண்ட் சத்யா வராங்கல்ல நாளைக்கு, ஓகே அவங்க வராங்க. அண்ட் சில்ட்ரன் வந்து வரல நாளைக்கு கோவிலுக்கு, ஏன்னா எல்லாம் பிஸியாக இருக்காங்க, அவங்களுக்கு எக்ஸாம் வேறு இருக்குது. ஸோ பசங்க வரல. நான் ஹஸ்பண்டு, என்னோட தம்பின்னு சொல்லியிருக்கேன் மொய்தீன், செக்ரட்டரி, அவர் வராரு. ஸோ டிரைவர் குமாரை கூட்டிகிட்டு நாளைக்கு நாங்கள் போகிறோம். நாளைக்கு அங்கே போயிட்டு உங்களுக்கு வாக் போடுறோம். ஸோ காலையில் குலதெய்வம் கோவிலுக்கு 2 கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இவரை கிளப்புறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. யாரு மக்களுக்கு ஆமாம் தான் போயிட்டு இருக்கான், போட முடியாது. நீங்கள் சாப்பிட்டு வெயிட் பண்ணுங்க, நான் அப்புறம் போகிறோம். பனையாத்தம்மன் ரெட்டிவலம். ஸோ ரெட்டிவலம் பனையாத்தம்மன் கோவில் வந்து அர்ச்சனை அம்மனுக்கு புடவை சாத்தியாச்சு. Namaste Radhe Bhimara Kula Devara Paramagya Shiva
வைக்கல வச்சாச்சா? ஆமா இதெல்லாம் வச்சாச்சா? வைக்கல ரைட். அது ஒரு கப் வச்சு கொடுங்க. ஒரு சாப்பிடுங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் டே எனக்கு. நாங்கள் வந்து எம்எம்சி 91 பேட்ச், எம்எம்சி 91ல தான் நாங்கள் வந்து எம்எம்சியில் 91 இயரில் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணுவோம் எம்பிபிஎஸ். ஸோ அந்த பேட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 91னா 34-35 இயர்ஸ் ஆயிடுச்சு நாங்கள். ஸோ ஒரு 70 people, 70 of our friends are meeting and we are going to have fun and laughter and blaster தான். அண்ட் இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, சங்கீதா அண்ட் பிரீத்தி ஜான் சாண்டி ஆர் கம்மிங். ஸோ நாங்கள் 3 பேரும் இங்கேருந்து சென்னையிலேருந்து 1 o'clock கிளம்புறோம். நிறைய பேர் அங்கே ரீச் ஆகிட்டாங்க. லைக் 1 o'clock அங்கே இருக்க மாதிரி பார்த்தாங்க. நாங்கள் கொஞ்சம் பிஸி ஸ்கெடியூல்னால எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு, ஏன்னா எப்படியும் ஃப்ரைடே ஹாஃப் டே அண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே ஃபுல்லாக அங்கே தான் என்ஜாய்மெண்ட். ஸோ வி ஆர் ரிட்டர்னிங் பேக் ஆன் சண்டே. ஸோ நாங்கள் நான் எல்லாம் என்னோட பேக்கிங் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அங்கே போய் ஒரே கேம்ஸ் அண்ட் ஆட்டம் அண்ட் பாட்டம் அண்ட் கொண்டாட்டம் தான். So my MMC 91 friends have come. I'm so happy. So we are going to travel to Pondi. Do you want to say anything? I'm so delighted to have them. Do you want to say? And she has showered us with all gifts. That's our routine. She is one person who is always showering gifts on others. Super. And a very lovable person. Oh my goodness, love you too. Okay, we are starting. இதுக்கு மேல பாசம் போதும். Good. சரி, அப்ப சைடுல நின்னு அதுல வா. யார்கிட்டனாலும் குழம்பிட்டோம். அப்புறம் வந்து மூவிலேருந்து ஒருத்தரை டயலாக்ஸ் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிட் கொடுத்தாங்க எங்களுக்கு. அதுக்கு நான் ஓகேன்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்துட்டு மனோரமா டயலாக் கிடச்சிச்சு அந்த சம்சாரம் அது மின்சாரம் படத்தில். அதை நான் பண்ணேன். எப்படி சரியா? சந்தேகப்பட்டவங்க கீழே தூக்கி போடுறது இந்த காலம். இந்த மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டதா இந்த மரமண்டைக்கு புத்தி வரும். பாரு, இதுதான் ஃபைனல். நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. I am telling you are listening. My girl, no coming to your house. வேணா இந்த பேச்சுலர் அமுலியாவை கூட்டிட்டு போ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்மையாக டான்ஸ் ஆடினாங்க. காஸ்டியூம் போட்டுட்டு என்னையும் கூப்பிட்டாங்க. நான்
சுத்தமாக வராது. சுட்டு போட்டாலும் எனக்கு டான்ஸ் வராது. சும்மா கையை காலை ஆட்டுவேன். நான் டான்ஸ் ஆடுறதை பார்த்து எல்லாம் ஓடிட போகிறாங்கன்னு வேணாம் எனக்கு பயம். ஸோ நான் டான்ஸ்க்கு வரலப்பா குரூப் டான்ஸ்க்குன்னு சொல்லிட்டேன். அவங்க ஆடினதை பார்த்து விசில் அடித்து என்ஜாய் பண்ணேன். சிங்கப்பூரின் வருங்கால முதல்வர் டைகர் கப்புக்கும் சொல்றேன்.